அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஸ்திரி குருமுரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி ஒவ்வொரு மனிதனுமே தைரியமான பெயர்ச்சி தாங்க. அது உங்களுக்கு தைரியம், வீரியம் எல்லாமே யாருங்க அதிபதி? செவ்வாய் பகவான் தான் அதிபதி. மெயினா ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி கொடுக்கிறோம்னா, சூரிய பகவானுடைய வீட்டுல செவ்வாய் நிற்கிறார். கால புருஷனுக்கு 5ஆம் இடத்துல சூரியன் வீட்டுல, நட்பு கிரக வீட்டுல, அரசாங்க வீட்டுல, ஒரு தலைமை தாங்கக்கூடிய கிரகத்துடைய வீட்டுல சூரியன் இருக்கிறார். அதனாலதான் அந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சியை அம்மன் அருள் டிவில நம்ம கொடுக்கிறோம். எப்ப வரைக்கும்? ஜூலை மாசம் 24ஆம் தேதி வரை 45 நாள் அவர் பயணிக்கூடிய காலம். இது நாள் வரைக்கும் செவ்வாய் பகவானால அவதிப்பட்டவங்க பல பேருங்க. ஒரு மனிதன் சொத்து வாங்கணுமா, இடம் வேணுமா, நம்முடைய உடம்புல ரத்தத்துக்கு அதிபதி, அடுத்து எலும்புக்கு காரகர், ஒரு மனிதனுக்கு பெண்களுக்கு கணவரை காட்டக்கூடிய செவ்வாய் பகவான். ஒவ்வொரு மனிதனுக்கும் முயற்சி வேணும்னா செவ்வாய் வேணுங்க. அப்படிப்பட்ட செவ்வாய் பயிற்சி தான் அம்மன் அருள் டிவில பாக்குறோம். கண்டிப்பா இந்த கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இந்த செவ்வாய் கிரக பயிற்சி 12 ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கவும் பார்க்க போறோம். நட்சத்திர பலமா கொடுக்குறோம். ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தாங்க இந்த மீனராசி. எப்போதுமே சரி, மீனராசிக்காரங்க பாருங்க, இவங்களை மாறி பயங்கரமா உழைக்க முடியாது. பயங்கரமான ஒரு அறிவாற்றல் இந்த ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும், எப்படி நாகரிகமா இருக்கணும், எப்படி ஒழுக்கமாக இருக்கணும், மீனராசியை கேளுங்க, கரெக்டா சொல்லுவாங்க. அடாவடி பேச்சு இவங்கிட்ட பார்க்க முடியாது, ஆணவ பேச்சு இவங்கிட்ட பார்க்க முடியாது. ஆனா நல்ல ஒரு திறமை குணம் இருக்கும் தெரியுங்களா. இவங்க கிட்ட எதுவுமே சரி நீங்க சொல்லி கொடுக்க வேணாம், பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் யார்கிட்ட இருக்கும்னா கண்டிப்பா மீனராசிக்கிட்ட கண்டிப்பா இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானம், பயங்கரமான ஒரு திறமையான குணம் மீனராசிக்கிட்ட உண்டு. நிறைய பேர் பாருங்க, சொந்த ஊரை விட்டு வெளிநாடு, வெளியூர், இடம் விட்டு இடம் போறது எல்லாமே பாருங்க இந்த மீனராசியில தொடர்பு இருப்பாங்க. பாருங்க, பூர்வீகத்தை விட்டு வெளியில இருக்கிறது, ஆனந்தமா சிந்திக்கிறது, இந்த ஆராய்ச்சியாளர்கள், இந்த ஒரு கஷ்டமான ஒரு போட்டியான வேலை எல்லாமே பாருங்க இந்த மீனராசி தான். ஒரு ஹார்டான ஒர்க்கு அழகா பார்ப்பாப்ல, ஸ்மூத்தா பார்க்கக்கூடிய பவர் இவர்கிட்ட இருக்கு தெரியுங்களா. அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது, மிஸ் பண்ணாதீங்க. நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது செவ்வாய் கிரக பயிற்சி. ஏன்னா மீனராசி முக்கியமா பார்க்கணுங்க. அது பாயிண்ட், பயங்கரமான ஒரு பாயிண்ட் இருக்கு உங்க லைஃப்ல. ஏன்னா ஒரு மனிதனுக்கு செவ்வாய் தான் வீரம், தைரியம் எல்லாமே. நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுல ஒரு விஷயம் இருக்கு. ஒரு மனிதனுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் தான். அவங்களுக்கு நம்முடைய பிளட்டை காட்டக்கூடிய கிரகம் செவ்வாய் தான். நம்முடைய எலும்புக்கு காரகிற செவ்வாய் தான். நம்ம இடம் வாங்கணும், சொத்து வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், எல்லாமே செவ்வாய் பகவான் தான். மருத்துவம், யூனிஃபார்ம் எல்லாமே செவ்வாய் பகவான் தான். ஆயுதம் ஏந்தின வேலை எல்லாமே செவ்வாய் தான். நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே செவ்வாய் தான். இதுக்கு எல்லாமே செவ்வாய். சரி, உங்க ராசிக்கு இப்ப அவர் எத்தனா வீட்டு அதிபதி? தயவு செய்து இத ஒரு பொது பலன் எடுத்துக்கங்க. ஏன்னா உங்க லக்னத்திலிருந்து செவ்வாய் பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு பலனுங்க. நல்லா இருந்தாதான் இங்க மேட்ச் ஆகி வரும். அங்க பலவீனமா இருந்தா இங்க சரியா இருக்காது. ஒரு பொது பலனா பாருங்க. நம்ம எல்லா வீடியும் சொல்றதான். ஏன்னா நீங்க ராசி மீன ராசியா இருப்பீங்க, ஆனா உங்க லக்னம் பிறந்த நேரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நேரத்தை சொல்லுவாங்க, இந்த நீ லக்னத்துல பிறந்தீங்க, இந்த கிரகம் நல்லா இருக்குங்க, செவ்வாய் இப்படிப்பட்ட இடத்துல இருக்காருங்க, இது நல்லது செய்வாருங்க, இந்த தோஷத்தை ஏற்படுத்துறாங்க, இது தோஷம் இல்லைங்க, எதை சொல்லுவாங்க, ஜாதகத்தை வச்சு லக்னத்தை வச்சு தான் சொல்ல முடியும். ஏன்னா மீனராசி சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருந்துச்சாதான் கால் பண்ணுங்க. தயவு செய்து ஒரு பொது பலனா எடுத்துக்கங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, செவ்வாய் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி? உங்களுக்கு பாருங்க, வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் அவர் தான், குடும்பத்தை காட்டக்கூடிய கிரகம் அவர் தான், இன்கம்மை காட்டக்கூடிய கிரகம் அவர் தான். உங்களுடைய அப்பா, அவங்க அம்மாவுடைய சொத்தோ இல்லை அப்பாவுடைய சொத்தோ
நமக்கு சுப செலவோ சுபகாரியமோ வீட்டுல நல்லது நடக்கலாம், செவ்வாய் பாவம் நல்லா இருக்கணும். உங்களுக்கு மெயினா பாருங்க. அப்படிப்பட்ட கிரகம் எங்கெங்கச்சு? குடும்பம் போய் கெடலாமா? உங்களுடைய பேச்சு போய் கெடலாமா? உங்களுடைய வாக்குஸ்தானம் போய் கெடலாமா? உங்களுடைய படிப்பு போய் கெடலாமா? உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காரியம் போய் மறையலாமா? மறைஞ்சு போயிருந்துச்சு. ஜனவரி மாசத்துல இருந்து பாருங்க, பொருளாதார வருமானத்துல ரொம்ப கீழே போன யார்? நீங்க தான் இருப்பீங்க. இருந்தீங்களா இல்லையா? ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்தீங்களா ஏமாறலையா? இப்படி கேட்கணும் மீனராசியை. ஆமாம்பார். பேச்சால மாட்டிக்கிட்டேயா, நான் சும்மா இருந்திருப்பேன், என்னை இழுத்து விட்டு இதுல ஜாமீன் போட்டு நான் மாட்டிக்கிட்டேயா, முழிச்சுக்கிட்டு இருக்கையா, எனக்கு அப்பாவுடைய சொத்து வரணும், அம்மாவுடைய சொத்து வரணும், இந்த இடத்த முடிச்சா எனக்கு இவ்வளவு பணம் தரேன்னு சொன்னாங்க, அந்த பணம் வைக்கல, இந்த இடத்த வீடை வித்தா எனக்கு இவ்வளவு காசு வரும்னு சொன்னாங்க, அது கிடைக்கலையா, எல்லாமே தடையாகுதியா. என்ன காரணத்துல என்னுடைய மைண்ட் என்கிட்ட இல்ல, நான் ஒரு குழப்பத்துக்கு போயிட்டேன். ஜனவரி மாசத்துல இருந்து 5 மாசம் படாத பாடுங்க மீனராசி. கேளுங்க, ஆமாங்கிற வார்த்தை மாறாது. படிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், நிறைய பேருக்கு வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், எல்லாத்துலயும் சரி அப்படியே டவுன் பண்ணி விட்டார். ஏன்னா ஒரு மனிதனுக்கு பேச்சு தானே, குடும்பம் தானே மெயின். அங்க போய் அங்க ஒரு முற்றுப்புள்ளி வச்சாருன்னா எப்படி இருக்கும் மட்டும் பாருங்க. இவ்வளவு கஷ்டத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க மீனராசி. இப்படி சொல்லணும், வேற நிறைய தடைகளை பார்த்துட்டாங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மீனராசி. இப்ப பாருங்க லைஃப் அப்படியே மாத்தும் பாருங்க. எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பார்க்கறது நீங்க தான் இருப்பீங்க. ஏன் சொல்லுங்க? காரணம் இருக்கு, இதுல ஒண்ணும் இல்லை, காரணம் வேற ஒண்ணும் கிடையாது. செவ்வாய் பகவான் நீசத்துல இருந்து உங்களுக்கு பாருங்க 6ஆம் இடத்துல செவ்வாய் ஸ்ட்ராங்கா வந்து உட்காராரு. அதை விட உங்களுடைய ராசி அதிபதிங்கிற குரு இருக்காரு பாத்தீங்களா, அவர் திருவாதிரை நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரம் போறாரு. நல்லா பாத்துக்கணும், ராகு உங்க ராசியில இருந்து விலகி வந்துட்டாரு. அதனால இங்க நல்லது நடக்கும், கெட்டது நடக்காது. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் பலன் என்ன சொல்லலாம்? எவ்வளவு உங்களுக்கு கடன் இருந்துச்சு, எவ்வளவு கடன் இருந்துச்சு? நிறைய கடன் இருந்துச்சா? அந்த கடனை இப்ப அடைக்கக்கூடிய நேரம் வருது. உடம்பு ஆரோக்கியம் எத்தனை பேருக்கு மருத்துவ செலவு இருந்துச்சு? இனிமே செலவே இல்லை. நம்பர் 2, அதே மாதிரி பாருங்க, நான் இந்த பேங்க்ல லோன் கேட்டிருக்கேன், எனக்கு இந்த பணம் கிடைக்குமா? இந்த இடத்த வித்தா எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்குமா? ஒரு இடம் விற்க முடியாம இருக்கு, அந்த இடத்துல பெரிய அமௌண்ட் கிடைச்சா வித்தா கிடைக்கும். இப்ப கிடைக்கும் உங்களுக்கு. விரைய சனிதான், ஜென்ம சனிதான் நடக்குது. ஆனா இங்க செவ்வாய் நல்லா இருந்தா இப்ப வீடோ இடமோ பூமியோ சொத்தோ, அப்பாவுடைய சொத்தோ இல்ல அம்மாவுடைய சொத்து மூலமாக காசு பணம் வரும். இதை விற்றக்கூடாது. நான் ஒரு கடை வாங்க போறேன், ஒரு வீடு வாங்க போறேன், இல்ல வண்டி வாங்க போறேன், ஒரு வாகனம் வாங்க போறேன், எனக்கு இதுக்காண்டி நான் லோன் கேட்க போறேன்னா லோனு கேளுங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா கடன் வாங்கியாச்சும் வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், அப்படிங்கிற அமைப்பு வந்துடும். மிஸ் பண்ணிடக்கூடாது. செலவு தானே பண்ணணும், 7 சனி வந்தா ஏதாவது செலவு தானே பண்ணணும். இப்ப பண்ணுங்க, இடத்த வாங்கி போடுங்க, வீடை வாங்குங்க, கடன் வாங்கியாச்சும் வாங்குங்க. என்னங்க கடன் வாங்கி வாங்க சொல்றீங்க? இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சில தடையில இதுக்கு முன்னாடி கொடுத்துச்சா இல்லையா? இது மாதிரி வாங்கிட்டா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, அதனால சொல்றோம். அதே மாதிரி பாருங்க, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றம் பண்றது, சேஞ்ச் பண்றது, எல்லாமே பண்ணீங்க, சூப்பரா இருக்கும். திருமண வாழ்க்கை தடையே இல்லைங்க. பிடிச்சப்பன திருமணம் பண்ணலாம், காதல் திருமணம், 2வது திருமணம், எதா இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கை உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துல அப்ப இருக்க வரை இருப்பார். உங்களுக்கு மேக்சிமம் காதல் திருமணத்தை சக்சஸ் பண்ணுவார், 2வது திருமணத்தை சக்சஸ் பண்ணுவார். திருமணத்துள்ள வழக்குகள் பிரச்சனை சால்வ் ஆகும். ஏன்னா புதனுடைய வீட்டுல குரு இருக்காது, அதனால சொல்றேன். நல்ல ஒரு மாற்றம் வரும், உடம்பு ஹெல்த் இருக்கும், கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது. பார்த்துக்குங்க. வெளிநாட்டை வேலை பார்க்கும், வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம், பார்த்துக்குங்க. அதே மாதிரி பாருங்க, தொழில் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா ஜென்மசனி நடக்குது. ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்துட்டு தொழிலை பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் நல்ல ஒரு கவனமாக பயணிக்கணும் இந்த காலகட்டம் மட்டும். மாமனார் மாமியோட சொத்துக்கள், லாபம், வருமானம். ஆனால் திடீர் லாட்ரி யோகம் நிறைய பேர் எடுக்கலாங்க. சூப்பரா இருக்குங்க லாட்ரி யோகம், கண்டிப்பா அடிக்குங்க. பயங்கரமான ஒரு யோகம் இருக்கு, பாத்துக்குங்க. ஏன் லாட்ரி யோகம் அடிக்கும் சொல்லுங்க? 11ஆம் வீட்டு சனிபவன் நல்லா இருந்தா அனைவருக்கும் லாட்ரி யோகம் நல்லா இருக்கும், இல்லைன்னா இங்க இல்லை. ஏன்னா அவர் வெளிநாட்டு கிரகத்தை 12ஆம் இடத்தை ராக பாப்பார். யார்? குரு பகவான் 9ஆம் பார்வையை பார்ப்பார். அப்ப லாட்ரி யோகத்தை அமைச்சு கொடுத்துருவார். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். கமிஷன் வியாபாரம், அடுத்து பாத்தீங்கன்னா நகை கடை வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட்டு, மருத்துவத்துறை, டெய்லர் சம்மந்தப்பட்ட வேலை, இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, வண்டி வாகனம் வாங்கி விற்கிறது பண்ற வேலை, கமிஷன் ஏஜென்சி, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். பார்த்து பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும். படிக்கக்கூடிய மாணவ மாணவி எல்லாருமே அரசாங்க வேலை எழுதுங்க, ரிசல்ட் இருக்குங்க, சூப்பர் ரிசல்ட் இருக்கு. பார்த்துங்க. ஏன்னா குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்குது.
இந்த காலகட்டத்தை விட்டுறக்கூடாது. லக்னத்தோட சூரிய உள்ளவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க. மற்றபடி படிப்புகளி நல்லா இருக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை இருக்கும். பார்த்துங்க. நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம், அதாவது புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க. ஒரு பொறுமையான குணமும், ஒரு அமைதியான குணமும், அரிசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும், விட்டு கொடுத்து போற குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கணும். எதுலையுமே அவசரப்படாதீங்க. அவசரப்படாம நிதானிச்சு செயல்பாடு பண்ணுங்க, எல்லாமே வெற்றியா வரும். இப்போ நான் இடம் வாங்க போறேன், வீடு வாங்க போறேன், வண்டி வாங்க போறேன், வாகனம் வாங்க போறேன்னா வாங்குங்க. ஆனா செலவு தான் பண்ணணும். இப்ப செலவு தான் வேலை செய்யுது. ஒரு சுப செலவா பண்ணுங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். படிப்பு, கல்வி, தொழில் மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணா பண்ணிக்கலாம். நேரம் பர்ஃபெக்டா இருக்கு. வழக்கு சார்ந்த பிரச்சனை, எப்படிப்பட்ட அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி, அந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் பாருங்க. வேலை உத்தியோகத்துல பயங்கரமா ஒரு ப்ரமோஷன் நிறைய பேர் போகலாம். ஏன்னா 6ஆம் வீட்டு சூரியோட சேர்ந்து இந்த குரு நிக்கிறார். அப்போ ஏதோ ப்ரமோஷன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். சூரியன் குரு நல்லா இருந்த ஜாதகத்துல கண்டிப்பா கிடைக்கும். ஆசிரியர் வேலை, நகைக்கடை வச்சிருக்கவங்க எல்லாம் சூப்பரா இருக்கும். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரப்படுறவங்க ரொம்ப கஷ்டம், சொல்ல முடியல, வார்த்தை மெல்ல முழுங்க முடியல, அவ்வளவு கஷ்டம். இனிமே கஷ்டமே இருக்காது. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை வருது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி சூப்பரா இருக்கும். தொழில் உத்தியத்துல ஒரு மாற்றம், நல்ல ஒரு எதிர்காலத்தை வெல்லக்கூடிய திறமை எல்லாமே நல்லா இருக்கும் பாருங்க. லாபம், வருமானம், படிப்பு கல்வியில ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி, இது எல்லாமே தேடி வரும். பாத்தீங்க அரசியல் ஃபீல்டு, அரசாங்க சந்தோஷம், இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை, மெக்கானிக்கல் வேலை, ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். கமிஷன் ஏஜென்சி எல்லாமே நல்லா இருக்கும். அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப பாதிச்சிருக்கும், இனிமே பாதிப்பு குறையும். பாத்துங்க, லைஃப்ல சொல்றேன், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். நீங்க எது வந்தாலும் சரி தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. யாருமே கர்மா இல்லாம கலியுகத்துல பிறக்க முடியாது. அந்த கர்மா எப்படி எது கொண்டு நம்ம ஜெயிக்கணும் அதை மட்டும் பிளான் பண்ணி இறங்குங்க, கண்டிப்பா உங்க பிறக்கும் வெற்றி நிச்சயம். அடுத்த ரேவதியில பிறந்தவங்க ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. கரெக்டா ஒரு முடிவு பண்ணி ஒரு விஷயத்தை இறங்க முடியல. நிறைய மனக்குழப்பம், ஒரு தைரியம் இல்லாத சிந்தனை எல்லாமே பாத்தீங்கன்னா, இனிமே எது வந்தாலும் தைரியத்தை விடாதீங்க, நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் வருது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர் சந்தோஷம், படிப்பு, கல்வி, தொழில் உத்தியோகத்துல ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம் இருக்கு பாருங்க. அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்குல நிறைய பேர் இருப்பீங்களே, சூப்பரா இருக்கும். அடுத்து ஐடிஎஃப்ல இருப்பீங்களே, சூப்பரா இருக்கும். அடுத்து எழுத்து சம்பந்தமாக இந்த காற்று மூலமாக எந்தெந்த வேலை இருக்கோ அது ஃபுல்லாமே நீங்க இருப்பீங்க, சூப்பரா இருக்கும். படிப்பு, கல்வி நல்லா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரும் பாருங்க. இந்த ரேவதியில பிறந்தவங்க நல்ல ஒரு வாழக்கூடிய நேரம், கனவு மனை ஒற்றுமை நல்லா இருக்கும். காதல் திருமணம் 2வது எல்லாமே சக்சஸ் ஆகும். எப்படிப்பட்ட வழக்கம் இருந்தாலும் சரி உங்க பக்கம் தீர்ப்பு வரும். பாத்துங்க. வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சி மீன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.